الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆர்வம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் நாமெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவனுடைய அருளுக்குரிய மஜ்லிஸிலே வீட்டிற்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக அந்த பாக்கியத்தையும் அடைந்தவர்களாக நாம் இங்கே வருகை வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே மனிதர்களையும் ஜின்களையும் படைத்து தன்னை வணங்குவதற்காக அவர்களுக்கு ஒரு பணியையும் நியமித்து அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்காக தேவையான அத்தனை சௌகரியங்களையும் சகல பாக்கியங்களையும் கொடுத்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அவனை வணங்கி நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டிருக்கின்றார். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறியாமல் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் இந்த உலகில்தான் உள்ளது, எனவே அந்த வெற்றிக்காக நாம் முழுமையாக பாடுபட வேண்டும் என்று அர்ப்பணிப்பான உள்ளங்களுடனும் ஆர்வத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு மிக முக்கியமான காரியமாக கருதப்பட்டாலும், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ, கலிமாவை முன்மொழிந்து மறுமை நாளை அவர்கள் நம்பியிருக்கின்றார்களோ, அவர்களும் சற்றேற குறைய இந்த உலகில் உள்ள வெற்றியும் தோல்வியும் தான் உண்மையான வெற்றியும் தோல்வி என்பது போல இருக்கின்றார்கள். இது ஒருபுறம் சாதாரணமாக தெரிந்தாலும் யதார்த்த சூழ்நிலையில் மிகவும் கவலைக்குரிய ஒரு செய்தியாகவே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ. மறுமை நாளில மிக துல்லியமான நன்மை தீமையை எடை போடக்கூடிய மீசான், அந்த திராசு நிறுவப்படும். இப்போ இருக்கிறது போல எங்களுக்கு ஓட்டு எண்ணப்பட்டவுடன் அந்த இவிஎம் மிஷின்ல குளறுபடி செய்ய முடியும், நம்பிக்கையில் என்ற வார்த்தை சொல்ல முடியாது. இதல்லாமல் வேறு ஒரு முறை இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ்விடம் கூற முடியாது. அல்லாஹ்வுடைய திராசு மிகவும் துல்லியமாக என்று சொன்னால் இங்கு ஒன்றையும் இரண்டையும் தான் எண்ணும், அது பூஜ்ஜியத்திற்கு கீழ்பட்டதை எண்ணும்.
அவ்வளவு மிக துல்லியமானது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றார், நீங்கள் மறுமை நாளில உங்களுடைய ஏடு வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படும் பொழுது மனிதன் முதலில் தன்னுடைய ஏடை படித்துவிட்டு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகின்றான். ஏன் ஆச்சரியப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் செய்தது எல்லாம் பதிவு செய்திருந்தால் பரவாயில்லை, நான் எண்ணியதையும் என மனதுக்குள் நான் பத்திரமாக பதுக்கி வைத்திருந்ததையும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று ஆச்சரியமடைவான். பதிவு செய்ததில் அவ்வளவு துல்லியமாக இருந்தால் அப்ப எடை போடுவதில் எவ்வளவு துல்லியமாக இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்லுதான், யாருடைய நன்மையின் எடை கனத்து விட்டதோ அவர் அல்லாஹ்வினுடைய அந்த அருளுக்கும் அருகாமையில் இருப்பார். யாருடைய நன்மையின் எடை குறைந்து விட்டதோ அவர் காவியாவில் எரியப்படுவார். காவியா என்றால் என்ன தெரியுமா? அது நரக நெருப்பு, சுட்டரிக்கு நரக நெருப்பு கிடங்காகும். நெருப்பு இல்லை, நெருப்பு கிடங்கு. நெருப்புலாம் இந்த உலகத்துல பத்த வச்சா ஒரு நாள் எரியும், 2 நாள் எரியும், இல்லைன்னா வருடங்கள் கூட காட்டுத்து எரியும், அதுக்கப்புறம் அணைஞ்சிரும். ஆனால் நரக நெருப்பு அணையவே அணையாது. அதுதான் அணையான் நெருப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிற நெருப்பை விட 99 மடங்கு அல்லது 70 மடங்கு என்று இருவேறு ஹதீசுகள் இருக்க காண்கின்றோம். அதிகமாக தன்மை உடையது. நரக நெருப்பை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ஒன்றுமே இல்லை. நீரை ஊற்றினால் அணைந்துவிடும். அங்கு ஊற்றுவதற்கு நீரும் இருக்காது, ஊற்றினால் அணையவும் செய்யாது. அப்பேற்பட்ட ஒரு நெருப்பு. எனவே நீங்கள் அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய கவுமுகளுக்கு, சமுதாயத்தார்களுக்கு அத்தனை நபிமார்களும் ரசூல்மார்களும் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த பசங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் வைங்க, தனித்தனியா வைங்க. அவங்களால மொத்த எல்லாருடைய கவனமும் திசை இருக்கும். அவங்களுக்கு சும்மாவும் கடமையும் இல்லை. அவங்க கூட்டு வந்து கடமையா இருக்கக்கூடிய சும்மாவும் அம்மா போகும். கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டுவது நல்ல விஷயம்தான், கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஏற்பட்ட மறுமை நாளை அஞ்சக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, இந்த உலக விஷயங்களில மிகவும் தெளிவான முனைப்புடன் செயல்படுகின்றோம். இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் முஸ்லிம்களுடைய பலநிலை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியுது. ஆனால் தற்காலிகமாக முடிவு எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் தோத்தவங்களுக்கு நரகமான நரகம் கிடையாது. இந்த தேர்தலை செவிச்சு அரியாசனத்தில் உட்கார போறவங்க சொர்க்கமான சொர்க்கமும் கிடையாது. ஈமான் யார் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும், யார் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு நரகமும் என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்னொரு உண்மை, இந்த உலகத்தில் வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 வருஷம். அதுப்ப நிலை மாறும், தடுமாறும். போன எலெக்ஷன்ல உள்ளதுக்கு தலைகீழ மாற்றம் இங்க வந்திருக்காது. சரியான முறையா மிஷின்ல கோளாறா குளறுபடி செய்தார்களா, அந்த இடத்துக்கே போக வேண்டாம். நிலைமை மாறிவிட்டது, அதை மட்டும் பாருங்க. அப்ப யதார்த்தங்க எதுவுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் காஃபிர்களுக்கு நரகத்தை சொல்லும் பொழுதும் மூமின்களுக்கு சொர்க்கத்தை சொல்லும் பொழுதும் கூறும் வார்த்தை ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் நிரந்தரமாக அங்கே தங்கியிருப்பார்கள். அப்படின்னா கொடுத்தது திரும்ப பெறப்பட மாட்டாது. இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. இப்ப ஜெயிச்சுவார் எம்எல்ஏக்கள் பாருங்க, பதவி ஏற்கிறதுக்கு முன்னால மரணம் அடைவதை பார்க்கிறோம். பதவி ஏற்று ஓரிரு மாதங்களில் மரணம் அடைவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையில மரணம் கிடையாது. நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா சாக போறது இல்லை. அதே மாதிரி நரகத்துக்கு போனாலும் நீ சாக போறது இல்லை. உங்களுக்கு மரணம் அகற்றப்பட்டு விட்டது, மரணம் உங்களிடம் போய்விட்டது. அப்பேற்பட்ட நிரந்தரமான 2 விஷயம் இருக்கிறது. எனவே நீங்கள் எதை வேண்டும் என்பதை தேர்வு செய்வதற்கான அவகாசம் இந்த பூமியிலே தரப்பட்ட ஆயுள் காலம். இதை தேர்வு செய்வதற்குள்ள அவகாச காலம் தான் இந்த ஆயுள். இந்த உலகத்தில் உள்ள அனுபவிப்பதற்கான உள்ள அவகாசம் அல்ல. இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்க முடியாது. நிறைய வசதிக்கு சட்டைக்கு மேல சட்டை போட்டா இருக்கேம்மா, 2 சட்டை போட்டு பள்ளிக்கூட யாரும் தெரிச்சுவோம், போட்டுட்டா பிரச்சனை இல்லை. உள்ள ஒரு சட்டை வெளியில ஒரு சட்டை போட்டு என்ன ஒரு மாதிரி நல்லா தானே இருந்த அந்த பையன், நீ 2 சட்டை போட்டிருக்கானப்பா, உண்டா இல்லையா? நம்முடைய ஆடையை ஒன்றுக்கு மேல் அணிவிப்பதற்கு நம்மால் முடியாது. வயிற்றில் உள்ள இடத்திற்கு மேலே ஒரு கவலம் உணவு உள்ளே செல்ல இயலாது. ஒன்றுக்கு மேற்பட்ட முறை
நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் பலசாலியும் நிற்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே பலகீனத்தின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் நினைத்துக் கொள்ளலாம், நான் மிகவும் பலசாலி, என்ன எதுவும் இறங்காது, நான் பயங்கரமான ஆள், பல பயிற்சிகள் எடுத்து ஒன்றுமே இல்லை. 3 நாள் தொடர்ந்து காய்ச்சல் அடித்து உடல் வெப்பம் சீதோசன வெப்பம் 103 தாண்டி விட்டால் அவர் வீட்டுக்கு 108 ஆம்புலன்ஸ் வந்து சைலன்ஸோட செய்யும், அப்படியே சைரன் அடித்துக் கொண்டு தூக்கி கொண்டு போகும். நம்பர் தான் அங்கேயும் உடம்புக்கு அதிகபட்ச நம்பர் 103. இப்ப யதார்த்தமான வாழ்க்கை. அதனாலதான் அல்ல நிறைய இடங்கள்ல சொல்லுவான், இந்த உலக வாழ்க்கை வேடிக்கை விளையாட்டமா. நம்ம பாய்ச்சல் சொல்ல கேலியும் கூத்து ஒண்ணுமே கிடையாதுப்பா, இதை நம்ம ஏமாறாதீங்க என்று எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய உண்மையான நிரந்தர வாழ்க்கை மறுமையில தான் இருக்குன்னு திரும்ப 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 குரான்ல பதிவு செய்யறான். நாம அதை பார்ப்பதற்கு மறுத்து கொண்டே இருக்கிறோம், இந்த விஷயத்துலதான் சஹாபா பெருமக்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய செய்திகளை காதல கேட்டதோடு மட்டுமல்லாம மனதில் இருத்தியதோடு மட்டுமல்லாமல் அதில் உறுதியுடன் செயல்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தங்களை தயார்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நாம எதற்கான தயார் நிலையில இருக்கிறோம்? இப்ப ஹஜ் பெருநாள் வருது, ஆடு முடிக்க தயாராகும், அடுத்து பெருநாளைக்கு தயாராகும், அடுத்த எரிச்சு சாப்பிட தயாராகும், அடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்பப்போ தயாராகும், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் சஹாபா பெருமக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எவ்வாறு வடிவமைத்திருந்தார்கள் என்றால், மறுமையின் நினைவு அகலாதவாறு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்க சில விஷயம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொடுவாங்க சில பேர், அவங்க உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளே முஸ்லிம்னு ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் சில பேருக்கு. யதார்த்தம். ஏன்னா காலங்காலமா ஒரு மதத்துல இருந்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வரும்போது நம்ம அங்கீகரிப்பாங்களா சந்தேகம் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தான் ஒரு முஸ்லீம் தான் என்பதை காட்டுவதற்காக வலுக்கட்டாயமாக தொப்பியை போட்டுக்குவாங்க. தொப்பியோடு தான் அவங்கள காண முடியும். ரொம்ப பணிவா இருப்பாங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, நமக்கு ஒரு அங்கீகாரம் எடுத்து விடாதா, இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏத்துக்கணும், நாம ஏத்துக்கணும், அவரை மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அவங்க எப்படி பயிற்சி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, ஸலாத்துக்கு வந்துட்டோம், நாம இன்னும் முஸ்லீம், யார் ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கிட்டா என்ன, அல்லாஹ் தூர் ஏத்துக்கிட்டாங்க, கண்ணு முன்னால் பாங்க, யார் ரப்பு ஏத்துக்கிறணும், அதுக்கான பாடுபடணும். அப்ப ரப்பு நம்மை அங்கீகரிப்பதற்கான உழைப்பு தான் அந்த உலகத்துல செய்யணும். நமக்கு தெரியல, நம்ம எந்த இடத்துல சருகுவோம், எந்த இடத்துல இடைமறி மாறி போவோம், எந்த இடத்துல திசை மாற்றப்படுவோம், ஒன்றுமே தெரியாது. பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். முடிவு நமது மரணம், இந்த உலகத்தின் முடிவு நமது மரணம். அந்த மரணத்தை நாம் எட்டும் பொழுது நாம் யார் என்பது அறிவிக்கப்பட்டுதான் மே 4 மாதிரி அன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சக்கராத்துக்காகவும் மே 4 ரிசல்ட் சொல்லப்படும். நீ யார், எதை செய்து கொண்டிருந்த, நீ அடைந்த வெற்றியா அல்லது தோல்வியா, நீ எங்கே போகின்றாய், சொர்க்கமா நரகமா, நீ தங்குமிடம் உனக்கு சொர்க்கத்தில் இருக்கிறதா அல்லது நரகத்தில் இருக்கிறதா என்பதை திட்டவட்டமாக அறிவித்துதான் நமது ரூபு கைப்பற்றப்படும். அந்த அறிவிப்பு வந்து விட்டால் ரீ எலெக்ஷன் வைக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அறிவித்தால் முடிந்து விட்டது. அந்த முடிவு, அந்த அறிவிப்பு தான் நமது முடிவு, அதுதான் இறுதி. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு மரணம் இருக்கும்போது சில நிகழ்வு நடக்கும், அதை நம்மால் பார்க்க முடியாது. அதை நீங்கள் எல்லாம் அறிந்திருந்தால் இன்னும் நீங்கள் அச்சமுற்றவர் ஆகியன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் சொல்றாங்க. என்ன தெரியுமா? யாருக்கு மரணம் வர போகிறதோ அவன் நன்றாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், முதுமையோடு இருந்தாலும், இளமையோடு இருந்தாலும், வாகனம் ஓட்டி கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மரணம் நிகழ்வதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடியோ அல்லது நொடிகளுக்கு முன்னாடியோ அவருடைய ரூகை வாங்குவதற்காக மலக்குல் மௌத் வருவதற்கு முன்பாகவே அவருடைய பணியாட்கள் சில வானவர்கள் வந்து விடுவார்கள். அவங்க வந்து அந்த மனிதனுடைய மிக அருகாமையில் வந்து பார்ப்போம், வருவாங்க. யாரு மரணிக்க போறாங்களோ அவருக்கு மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அவருடைய நேரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சூரிய வெளிச்சத்தை போன்று அவர் அதை காண்பார். அந்த சூரிய வெளிச்சத்தை போல் அந்த மாணவர்கள் கண்டுவிட்டால் இவருடைய செயலும் நிறுத்தப்பட்டு விடும், இவருடைய பேச்சும் நிறுத்தப்பட்டு விடும். அவர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா உட்கார்ந்து நாற்காலியில புத்தகம் படித்துக் கொண்டுதான் சரி,
குர்ஆன் வாசித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அதை பார்த்து விட்டால் அவருடைய செயலும் அவருடைய சொல்லும் நிறுத்தப்படும். அதுக்கு அடுத்து நிறுத்தப்படக்கூடியது அவரை பற்றிய இறுதி முடிவுகளை மட்டும்தான் அறிவிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையை நாம அடையாம இந்த பூமியில போக முடியாது. போன ஜும்மாக்கு இந்த ஜும்மாக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த மலக்குல் மௌத் அந்த மாணவர்களை சந்திப்பதற்கான நமக்கு தரப்பட்ட அவகாசத்துல 7 நாட்கள் முன்னே வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாறும்போதும் 24 மணி நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. வாழ்க்கையில கவுண்ட் டவுன். மனிதன் பிறந்து இந்த பூமியில விருந்து விட்டால், தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து தொப்புள் கூடி அவனுக்கு அறுக்கப்பட்டு விட்டால் அவனுடைய மரணத்தை நெருங்குவதற்கான அந்த நேரம் குறைந்து கொண்டே வரும். இதுதான் யதார்த்தம். ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்து விட்டால் எதை வேண்டுமானாலும் அடைவான் அல்லது அடையாமல் இருப்பான். 2 இருக்கிறது வாய்ப்புகள். ஆனால் மரணத்தை அவன் அடைந்தே தீருவான். பேர்பட்ட உலகத்துல யாராலும் மறுக்க முடியாத மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் நாம் இந்த பூமியில எனது நிலை என்னவோ எனது நன்மை நிலை அதிகமாக இருக்கிறதா, எனது தீமை நிலை அதிகமாக இருக்கிறதா என்று கவலைப்பட வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களிலேயே மூடிவிடக் கூடாது. அதுக்காக சன்னியாசியா வாழ சொல்லல, அரசியல் வேண்டாம் சொல்லல, எல்லாம் வேண்டும். எல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு எல்லா நாலேஜ் வேண்டும். முஸ்லிம் ஒன்றும் முட்டாள் அல்ல, முஸ்லிமும் முட்டாள் அல்ல, அவன் அதி புத்திசாலி. அதனாலதான் மறைவாக இருக்கக்கூடிய ரப்பையும் இனம் கண்டு அவன் ஈமா உண்டான். படைச்சவனை கண்டு ஈமா உண்டவன் எப்படி முட்டாளா இருப்பான்? அவன் புத்திசாலி. அவன் கல்லை வணங்கல, மண்ணை வழங்கல, அவனுடைய காயையோ பூவையோ பழத்தையோ மாட்டையோ மிருகங்களையோ இயற்கைகளை கொடுத்து இதுதான் கடவுள் என்று சொன்னால் இல்லை, இதை படைத்தவன் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிபுத்திசாலி. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் நன்மையை சேர்ப்பதிலே கவனக்குறைவாக இருந்து விடுகின்றான். அதாவது சைத்தான் அப்படின்னு சொன்னா, சைத்தானுக்கு நிறைய டெக்னிக்கல் உண்டு. ரொம்ப பலகீனமானவங்களை எப்படி கெடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். பலம் வாய்ந்தவர்களை கெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட பேரல இணையாக பயணிப்பான். அவங்களை எதிர்த்து நிறுத்த மாட்டான், இணையாக பயணிப்பான். தொழும்போது கூடவே இருப்பான், நோம்பு முக்கியமாக கூடவே இருப்பான். ஆனா எல்லாவற்றிலையும் சின்ன சின்ன தவறுகளை ஏற்படுத்துவதற்கு தூண்டிக் கொண்டே இருப்பான். தொழுவோம் உருப்படி இருக்காது, நோன்பு வைப்போம் மன சங்கலத்துல இருக்கும், வருமானம் பார்ப்போம் ஹராம் சேர்க்கறதுக்கான வழியை சொல்லிக் கொடுப்பான், குயிக்கா வேகமா முன்னேறி வழியை சொல்லிக் கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்னா கூட இருந்து கொண்டு அவனுடைய திட்டங்களை எல்லாம் எப்படி மேல ஒரு சர்க்கார் இருந்து கீழே ஒரு சர்க்காருக்கு சொல்றதெல்லாம் கையெழுத்து போட சொல்லுது, அதை பார்க்கும்போது அப்படி கொதிச்செழுதுதான். சைத்தான் இதைத்தான் செய்யறான். அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய செயல்களையும் நம்மை கொண்டு செயல்படுத்துவான். நாம் உறுதியாக இருந்தால், தன்மானத்துடன் இருந்தால், மறுமையில வந்து நம்பிக்கை இருந்தால், அல்லாஹ் நினைத்து அச்சமடைந்தால் சைத்தானுடைய திட்டங்களுக்கு கையெழுத்திட மாட்டோம், மறுப்போம், சைத்தானுக்கு மாறு செய்வோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம், அவன் வெற்றி அடைவான். இவ்வளவுதான் லைஃப், இவ்வளவுதான் லைஃப், இவ்வளவு மொத்த சப்ஜெக்டே இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு விளையாட வச்சோம்னா உலகத்துல வெற்றியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அனாத சொல்றா, மூமின்களுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இறுதி வெற்றிங்கிறான். இவ்வளவு பெரிய வாக்கு. வெற்றியை பத்தி நீ என்னப்பா பேசுற? நான் சொல்றேன் பாரு உனக்கு, நாம் சொல்றேன் பாரு, நான் படைச்சு நீ அற்பமானவன், ஒருவரை நாற்றம் எடுத்து விந்திலிருந்து வந்த உனக்கே இவ்வளவு அதிவை ஆற்றலை கொடுத்திருக்கிறேன்னா என்னுடைய திட்டமும் நுணுக்கமும் எவ்வாறு இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, தோத்தவன் நிலைமையும் கவலை, ஜெயிச்சவன் நிலைமையும் கவலை, எல்லாரும் செய்யறான். ஆளாளுக்கு நீ தாரியா ஆதரவுமா. ஆனா அல்ல, இந்த ஆதரவு விஷயத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல இருக்க எலெக்ஷனை பத்தி ஆதரவு கேட்டான் சொல்லியிருக்கிறா அப்படின்னா அங்க ஃபார்முலா வேற. மறுமையில மனிதன் கபர் இருந்து எழுப்பப்படுவான். ஏற்கனவே நிலைமை தெரிஞ்சான மரணிச்சான். இப்ப சிலவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னும் ஒரு சில நன்மைகள் இருந்தா, எப்படி ஒரு சில சீட்டு இருந்தா ஆட்சி அமைச்சிடலாமோ அது மாதிரி ஒரு சில நன்மை இருந்தா சொர்க்கம் பெறலாம். அப்ப மகஷருக்கு அவன் நுழையும் முன்னால கபரில் இருந்து எழுந்த உடனே அவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் அல்லாஹ் சொல்றதுன்னா, கபரில் இருந்து ஒரு மனிதன் எழுந்து விட்டால் அவன் எந்த சொந்தங்களும் பந்தங்களையும் பார்க்க மாட்டான், அவனுக்கு எந்த உறவும் இருக்காது. நான் எனது நிலை, நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை மட்டும்தான் பார்ப்பான். நல்ல கவனிங்க, இந்த தேர்தல்லாம் அதுல ஒரு மினியேச்சரோட சொல்லுவேன், அதை விட சின்னது அது. நான் புரிஞ்சுக்கிட்டே புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டே தெரியும். உடனே மனிதன் என்ன செய்வான், தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் என்று இதெல்லாம் யாரு தெரியுமா? மிகவும் நல்ல மனிதன். ஆனால் நன்மையை விட தீமையை விட நன்மை குறைவாக அடைந்தவன், ஆனா நல்ல மனிதன்.
இவன் என்ன செய்வான், போய் தந்தையிடம் கேட்பான். அல்ல அவகாசம் கொடுப்பான். அதுக்கு மகசர் நுழைறதுக்கு முன்னால இந்த கூத்துக்கள் எல்லாம் நடக்கும். எப்படி ஆட்சி அமைறதுக்கு முன்னால சட்டசபையில பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு முன்னால ஒரு இடம் இருக்கு, அதான் இந்த அவகாசம் இடைப்பட்ட நேரம். அது போல மகசருக்கும் கபருக்கும் இடையில் ஒரு அவகாசம் கொண்டு தரப்படும். அப்ப அதை அந்த முயற்சி செய்து கொண்டேதான் மகசரை நோக்கி மனிதன் பயணிப்பான், சென்று கொண்டே இருப்பான். மகசரில் கொண்டு அவன் நிறுத்தப்படும் பொழுது அவனுடைய எல்லா செயலும் நின்றுவிடும். அதுக்கு இடையில நடக்கிற சம்பவம் தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். தன் தந்தையிடம் போவான், அவர் மறுத்து விடுவான். இதை சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கறிவு அந்த தந்தை சொல்லக்கூடிய பதிலையும் அல்லாஹ் சொன்னதாக ஹதீசுகளிலிருந்து தேர்வு செய்து நமக்கு காட்டுகிறார். தெரியுமா, அந்த மனிதன் தன் தந்தையிடம், என் அருமை தந்தையே, நான் உனக்கு நல்ல மகனா இருக்கவில்லையா, இன்றைய தினம் எனக்கு சில நன்மைகள் தேவைப்படுகிறது, உங்களை நன்மைகளை தர முடியுமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்ல பதில பாருங்க, என் அருமை மகனே, நீ எனக்கு சிறந்த மகனா இருந்தாய், மிகவும் உன்னுடைய காரியங்கள் தெளிவாக இருந்தாய், அதுல நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன். ஆனால் இன்றைய தினம் என்னால் உனக்கு எதுவும் செய்ய இயலாது, உனக்கு நான் ஆட்சி அமைக்க ஆதரவு தர முடியாது சொல்லிடுவார். உடனே அடுத்த தாயிட்ட வருவார். இன்னும் சில இடத்துல அல்லாஹ் சொல்றான், மகன் வருவதை பார்த்து தாய் தன்னை மறைத்துக் கொள்வாள். சில இடங்கள்ல தாயை போய் அடைஞ்சிருவான், தாயிட்ட கேட்பான், தாயும் அதே போல் சொல்லுவான், என் அருமை மகனே என்னால் முடியாது. மனைவிட்ட போவான், மகன்கிட்ட போவான், மகன் சொல்லுவான், என் அருமை தந்தையே, நீங்கள் சிறந்த தந்தையாக இருக்கிறீர்கள் பூமியில வாழும் பொழுது, ஆனா இன்றைய தினம் என்னால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லிவிடுவார். உடனே அந்த மனிதன் ஒரு சில நன்மைகளுக்காக அவன் அலைந்து அலைந்து கடைசி நன்மையை பெறாமலேயே தன்னுடைய இருக்கக்கூடிய நன்மையுடனேயே மகசரை சென்று அடையும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுதான், அம்மாமன் சக்குலத் மவாசீனஹு ஃபஹுவ ஃபீ இஸ்ஸத்தி ராலியா அம்மாமன் ஹப்பத் மவாசீனஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய நன்மை அதிகரிச்சிருச்சோ அல்லாஹ்வுடைய அருளுக்கு செல்வார், சொர்க்கத்துக்கு செல்வார். யாருடைய நன்மை குறைஞ்சிருச்சோ அவர் நரகத்துக்கு செல்வார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அங்க போய் நிற்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு, நன்மைகள் குறைவாக இருக்கும் சூழ்நிலையில அவருடைய நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும். அப்பொழுது அவர் தோல்வியடைந்தவராக விடுவார். இப்போ ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முதல் வரை என்ன சொல்றேன். ஒரு நன்மை என்பது இந்த பூமியில வாழும் பொழுது ஈஸியா சம்பாத்தி பண்ணிடலாம். எப்படி தெரியுமா, மற்றதெல்லாம் கொடுங்க, நீ ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்து முன்னால உட்கார்ந்தா அது ஒரு பெரிய நன்மை அடைஞ்சிச்சா. ரெண்டாவது இன்னும் பாக்குறோம், 15 நிமிஷம் இருக்கு வாங்க சொல்லுங்க, ரைட்டு பூரான் எடுத்து திருப்புவோம். 15 நிமிஷத்துல திக்கி திக்கி திணறி எத்தனை எழுத்துக்கள் நம்மளால ஓத முடியும், வேகமா ஓதன எத்தனை இடத்துக்கு ஓத முடியும். நான் வந்து பார்க்குற சில பசங்கள்லாம் நின்று உள்ளுக்குள்ள ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு ஒரு நாலெட்ஜ் இல்லை. வக்து ஜும்மாவின் வக்து அல்லாவோட கிருபையால முன்னாலே வந்து உள்ள இருக்கிறோம். நம்ம குரான் எடுக்கணும், ஓதணும், நம்ம கணக்குல அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், மறுமையில நமக்கு பயனடையும் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படலையா, அது தெரிந்து கொண்டு அவர்கள் மறந்து விட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம் குரான ஓதுவது. நம்ம தர்மம் செஞ்சா அது அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா ஏத்துக்கிட்டலையான்னு தெரியாது. ஆனால் குரானை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 என்பது அல்லாஹ் தூதரா அறிவிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதுக்கு மினிமம் குவாலிட்டி என்ன தெரியுமா, நாம முஸ்லீமா முஸ்லிக்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணைவிக்காரவா இல்லா இருக்கணும். முஸ்லிக்காக இருந்து கொண்டு குரானை ஓதுறது என்ன செய்யாது, நன்மை இல்லை. முஸ்லிக்கா இருந்து கொண்டு களிமா சொல்லிக் கொண்டே இருக்கிறார், அவரு களிமா பெருசா பேசுறாரு, நன்மை இல்லை. ஆனால் ஒரு மூமினாக இருந்து ஒரு முஸ்லிமாக இருந்து அவர் அல்லாஹ்வை இணைவிக்காத மனிதராக இருந்து சிறிய அமல்கள் செய்தாலும் அவருடைய கணக்கிலே பதிவு செய்யப்படும். அப்ப அதுக்கான வாய்ப்பை நம்ம இன்னைக்கு எவ்வளவு பேர் இழந்துட்டோம். இன்னைக்கு லேட்டா வந்து சும்மா வளர்ந்துருக்கோம், இதுல கூட்டம் இருக்கு. முன்னால வந்து ஓதாத மக்களில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் குரான் ஓதுவதை தடுத்தது எது? சும்மாவுக்கு நேரத்தோடு வந்து சும்மாவை அடையாமல் இருப்பதை தடுத்தது எது? மத்திய அரசா மாநில அரசா, எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா, நாம அல்லது எதிரியா? யார் நம்மை தடுத்தது? நாம் தான் தடுத்து கொண்டோம். அப்ப நமக்கு எதிரி யாரு? நாம் தான் எதிரி. இன்று கிடைக்கக்கூடிய தொழுகையும் இன்று கிடைக்கக்கூடிய நன்மையும் இழந்த நாம் நிச்சயமாக நமக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக்கிறோம் என்றால், நமக்கு எதிராக நாம இருந்தா நாம புத்திசாலியா? அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமின் ஒரு பொந்தில் ஒரு முறைதான் கொத்துப்படுவான்,
ஒவ்வொரு ஜும்மாவை ஏமாற மாட்டான். ஒரு ஜும்மாவை ஏமாத்த ஜும்மாவில் சொல்லிட்டாங்கன்னா பயந்து போய் எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருச்சா அடுத்த ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்துடுவேன், போய் 5 நிமிஷத்துல ஒரே ஒரு ஆயின் ஓதிடுவேன். அதுல எத்தனை எழுத்து இருக்கு, அத்தனை ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உறுதி செய்யப்பட்டது. அதையெல்லாம் நான் அடையக்கூடிய வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இனிமே ஏமாற மாட்டேன், ஏனென்றால் நான் ஒரு மூமின் என்று அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கை மெய்ப்படுத்தக்கூடிய இடத்திற்கு நகர்ந்து விட்டார். சைத்தான் நம்மை விட்டு பின்வாக்கி செல்வார். இல்ல நாங்க வார வாரம் இப்படித்தான் இருப்போம் சொன்னா நாம் சைத்தானோடு தான் கூட்டணி வச்சிருக்கின்றோம். அவரை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்தால் குழப்பம் தான் நீடிக்கும், மறுமையிலே நஷ்டம் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறியவனாக அதையே எனக்கும் உங்களுக்கும் நசீஹத்தாக்கி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, காலம் மிகவும் சுருங்கி கொண்டே இருக்கிறது. மரணம் நம்ம நோக்கி முன் வந்து கொண்டே இருக்கிறது. மரண தருவாய் வந்துவிட்டால் நம்மால் ஒரு நன்மை கூட நமக்காக செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். இருந்த நிலையிலேயே அவ்வாறே நாம் செஞ்சிருவோம், சாஞ்சிருவோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் அணிந்த ஆடையை நம்மால் அகற்ற முடியாது, நமக்காக ஒரு திக்ரை சொல்ல முடியாது. கடைசி நேரத்துல அப்படி உணர்வுற்று கிடப்போம், வாயில பாலையை தண்ணி ஊற்றுவாங்க, பிஸ்மில்லா சொல்ல முடியாது. எல்லாமே அகற்றப்படும். எப்படி பாதுகாப்பை கொடுத்துட்டு எப்படி தூக்கிட்டு போனாங்க, எப்படி முதலமைச்சருக்கார வண்டியை கொடுத்துட்டு உடனே தூக்கிட்டு போனாங்க, அவ்வளவுதான். நமக்கு தகுதி இருக்குமே ஆனால், அந்த மாகுல் அந்த சூழ்நிலை நமக்கு சரியா இருக்குமே ஆனால், இந்த உலகத்துல பாருங்க எல்லாம் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் திரும்ப போடப்படுகிறது. இதுக்கே இவ்வளவு கரெக்டா இருக்குன்னா மறுமை சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும், அதுக்காக எப்படி உழைக்க வேண்டும். கேவலம் இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த எலெக்ஷனுக்கு என்ன உழைப்பு, சுபஹானல்லாஹ், என்ன உழைப்பு செய்கின்றார்கள் மனிதர்கள். தெரு தெருவாக, வீடு வீடாக, கால்கள் எல்லாம் மூத்திரமா இருக்கும், அதெல்லாம் உங்க பொண்ணான பொற்பாதம் தான் சொறி சொருகு பிடிச்சவனையெல்லாம் பார்த்துட்டு செய்யறான். எங்களுக்கு தெய்வமே செய்யலாம் வணங்கக்கூடியதாக்குகின்றார் மனிதன். ஏசிலே இருக்கிறவன் 2 மாசத்துக்கு வெயிலே இருந்து சாவுறான். இந்த உலகத்தில் ஒரு அற்ப பதவிக்கும் அற்ப சுகத்துக்கும் மறுமையை நிலைநாட்டுவதற்காக அல்ல. ஆனால் மறுமையின் மீது ஈமான் கொண்ட நாம் என்ன உழைப்பு செய்திருக்கின்றோம், சொர்க்கத்தை அடைவதற்காக எதை நகர்த்தி இருக்கிறோம் இந்த பூமியில. அப்ப நாம எவ்வளவு பொதுவாக்காக இருக்கிறோம். மனிதர்களுக்கு ஒரு சரியான ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா உலகத்துல ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்க. அப்ப மறுமையில எப்படியாவது நம்ம திருட்டுத்தனமா சொர்க்கத்தோட வளர்த்திட முடியுமா, அல்லாஹ் கண்ணை தப்ப முடியுமா, அல்லாஹ் விசாரணையை மறுத்து விட முடியுமா, முடியாது. அல்லாஹ் சொல்றா பாருங்க, அல்லாஹ் தூர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போறாங்க. மறுமை நாள்ல குர்ஆன் வசனத்துல இருக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் உள்ள அடைச்சிருவாங்க. மோசர் மைதானத்துல அடைச்சிட்டு எல்லோருக்கும் சுத்தி பாதுகாப்பாக வானவர்களை நிறுத்துவான். எங்க மகசர் மைதானத்துல அப்படியே பார்டர் கட்டிடுவான். எங்கேயுமே மனுஷன் நான் ஓடிடலாம் கூட நினைக்க முடியாத அளவுக்கு திரும்புனா அவனுக்கு என்னதான் தெரியும், சைட்ல பாதுகாப்பு அரணாக வானவர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஏன் தெரியுமா எல்லாம் நிறுத்தலாம் அவங்களால போக முடியாது, வானவர் நிறுத்தலாம் இவங்களால போக முடியாது. மனிதனுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கும். உன் நிலைமை பாரு, எப்படி மாட்டிக்கிட்ட தெரியுமா, இன்றைய தினம் நீ தப்பிக்க வேண்டும் என்றால் உன்னிடம் உன் கணக்கில் இருக்க நன்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை நோக்கித்தாங்க பயணிக்கணும். நாம எல்லாத்தையும் மறந்துருங்க. எந்த கட்சிக்காக உழைச்சிங்களா, யாருக்கெல்லாம் வாக்கு போட்டீங்களா, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் போட்டோம். நாம் அதாவது நாம் நம்முடைய கணக்குல என்ன சேர்த்திருக்கின்றோம், நன்மையை சேர்த்திருக்கின்றோமா, நேற்றை விட இன்று எனது கணக்குல நன்மை அதிகரித்திருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம். மீண்டும் அதையே தான் சொல்றேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தக்குல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்கள். உங்கள் கணக்குல எதை சேமித்து பாருங்க கணக்கு பாருங்க. நீங்க ரிசல்ட் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நமக்கு மே 2 நாளைக்கு 3 4 6 மணிக்கு தபால் போட்டு 8 8:30க்கு தான் செய்வான், மிஷினை துறப்பான். என்ன உற்சாகம் வரவரப்போ நான் முதல்ல என்னை சேர்த்து சொல்றேன், எவ்வளவு இருந்தோம் துடிச்சு விடப்படும். நமக்கு கவுண்டிங் நடக்குமே, நமக்கு போலாவணுமே, நம்ம கணக்குல நன்மை எனக்கு நன்மை விவரம் செஞ்சு போடுவாரு. நான் அவருக்கு நன்மை கத்து கொடுத்திருந்தா அவர் செஞ்சா அல்லது எனக்கு வந்துடும். அது எம்எல்எம்
மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இங்க மனுஷன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உண்மையான எம்எல்ஏ இஸ்லாம் தான். நாம ஒருத்தர் நன்மையை கற்றுக் கொடுத்தா அவர் செய்யும் காலமெல்லாம் அவருக்கும் கிரேட் ஆகும், எனக்கு கிரேட் ஆகும். அவர் போய் 10 பேருக்கு செஞ்சா அவருக்கு 10 ஒண்ணு 11 வரும், எனக்கு 10+1+1 12 பேருக்கு வந்துடும். இது மரணிக்கு வரைக்கும் வரும். அது போலதான் தீமைக்கும். என்னை பார்த்து ஒரு கெட்ட முன்மாதிரியாக நான் செயல்பட்டு ஒருவன் தீங்கு செய்து அதை பல பேருக்கு வரப்பேட்டா அத்தனை தீங்கிலிருந்தும் எனக்கு ஒரு பங்கு வரும். இந்த வெளிப்பாடு இல்லாம நம்ம பூமியில முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு அரசியலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மறுமைக்கு கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், நாம் ஈமான் கொண்டதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? நம்மளுடைய மரண தருவாய் நெருங்குவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? மறுமையின் விசாரணை நம்பிக்கை கொண்டு என்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, ஆகையால இந்த உலக விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும், அதை நாம் என்றும் சொல்லவில்லை. அதற்கான பலனை அவரவர் அடையட்டும். ஆனால் மறுமையில் நான் அடைய போகும் எனது பலன் என்ன, எனது இறுதி நிலை என்ன, எனது முடிவு எவ்வாறு அறிவிக்கப்படும்? எனக்கு கிடைக்க போகுது சொர்க்கமா அல்லது நரகமா? நான் சம்பாதித்தது நன்மையா அல்லது தீமையா? எதை மிகைக்க போகிறது? எதில் நான் இருக்க போகின்றேன்? எனது இடம் எது? தங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லும்படி அடிக்கடி சொல்லக்கூடிய தகுதிகள் அங்கே துள்ளி குதித்தோடும் ஆடுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது நிரந்தரமா இருக்கும். குழு இருப்பீங்க, நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. விரும்பிய கனிவைகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஜோடிகளோட விரும்பிய அழகான ஒரு வாழலாம். சொந்தமாக அருவிகளும், சொந்தமாக ஆடுகளும், சொந்தமாக மாளிகை மாடர்களும், முத்துக்களும் பாவங்களும் அலங்கரிக்கப்பட்ட அழகான சோபனங்களும் கூடைகளும் முத்துக்களும், உங்களுக்கு இனிமையான மதுரமான பானமும், நீங்க மனதில் நினைக்கக்கூடிய கனிவைகள் கையிலே வந்து இருக்கக்கூடிய, நீங்கள் நினைக்கக்கூடிய மாமிசங்கள் கையில வந்து அடையக்கூடிய, அதற்கென்று பணியாளர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த சுகபோகமான ராஜ வாழ்க்கை தானே. அதெல்லாம் இல்ல. சாப்பிட்டு போட்டு 4 நாளைக்கு பாத்ரூம் போனா ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஒரு ராஜ வாழ்க்கை இல்ல. ஒரே நாள் 6 தடவை பாத்ரூம் போனாலும் டாக்டருக்கு தான் போனோம், ராஜ வாழ்க்கை இல்ல. ஆனால் மறுமையில் நான் சாப்பிடுவோம், அசிங்கம் வெளிப்படாது, உடம்பில் துர்நாற்றம் அடிக்காது, நறுமணம் வீசும், நமது மனைவி மேல மணக்கும், நம்ம மேல மணக்கும், நாம் நடக்கக்கூடிய மழை அந்த மண்ணுகள் எல்லாம் கஸ்தூரி வாடகையா இருக்கும், நமது மாடமாளிகள் பிரம்மாண்டமா இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப 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 ஒவ்வொரு சூறாக்களையும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றானே. உண்மையிலே நம்பி இருந்தால், அது ஆசை வந்தால், நாம் இந்த பூமியிலே நமது வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறுதியாக உங்களுக்கு நான் முன்வைத்துக் கொண்ட செய்தி. எனவே அன்புக்குரியவர்களே, சும்மாவுக்கு சரியா வாங்க, முன்னாடியே வாங்க, அதுக்கு உண்ட நன்மை அடைங்க, குரானை ஓதுங்க, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர்ல குரானை ஓதுங்க. ஒரு இறுதியாக ஒரு சிறிய ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்ற நேரம் ஆகிவிட்டது. அல்லாஹ் ஒரு சொல்றாங்க, உங்களுக்கு யாருக்காவது சிகப்பு நிற ஒட்டகம் வேணுமான்னு கேட்டாங்க. சிகப்பு நிற ஒட்டகம் வேணுமான்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, சிவப்பு நிற ஒட்டகம் எப்படின்னா ரொம்ப ரேரு, அதிசயமா இருக்கும். யார்கிட்ட இருக்கும், அவங்க பெரியாரு, அது கிடைக்கவும் செய்யாத லேசில. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க. அப்படியா, சரி. ஃபஜர் தொழுவிட்டு யார் ஒரு வசனம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிகப்பு ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டாள்கிட்ட கூட்டு சொன்னோம்னா என்னமோ தாரம்னு சொன்னா அங்கே போய் நம்மளை ஏமாத்திட்டாண்டு வெளியில பேசுவாங்க. உடனே சஹாபாக்களை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபஜர் தொழுவிட்டு வேகமா வெளியேறாம குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயற்கையாவே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? குல்லவது பிறப்பில் ஃபலக்கு, குல்முவல்லாகது, குல்லவது பிறப்பினாச 3 ஆயத்துக்களை 3 தடவை ஓதுனாங்க. அது வழக்கமா ஃபஜருக்கு அப்புறம். அதில் ஓதுறவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? 4, 5, 6 இஹ்லாஸ் 4, ஃபலக்கு 5, நாஸ் 6 வசனம். 6 நாள் 15, 15 வசனம். 3 போதும் எத்தனை வசனம் ஆச்சு? 45 வசனம். அப்புறம் சாதாரணமாக 45 சிவப்பு ஒட்டத்தை பெற்ற கூலியோட இந்த பள்ளியில் இருந்து இறங்க முடியும். ஆனால் நாம் சலாம் சொன்ன உடனே செருப்பை கையில் எடுத்துட்டு ஓடுதவன் யாரை காப்பாற்ற? எந்த நரக நெருப்பி தடுப்பு ஓடுறோம்? பள்ளிக்கு வர்றது ரேரு மக்கள், அது ஜமாத்துக்கு ரெகுலரா வர்றது ரேரு. வந்த மக்களே சலாம் சொல்லுவோம், அடிச்சு புரண்டு என்னமோ இங்க ஏதோ வெடிச்சிடும் ஓடிகள் சொல்ற மாதிரி ஓடக்கூடிய நிலைமை. ஒரு சில பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைமை, இந்த மாயத்துல இருந்து முதல்ல மீளுங்க. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம், அப்புறம் உலகத்தை பாதுகாப்போம், அப்புறம் நமக்கு அறிவு சொல்லுவோம், நமது அறிவு வளர்த்துக் கொள்வோம், அதுக்கப்புறம் அடுத்தவருக்கு அறிவு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு நகர்ந்து மூமின் என்ற அந்தஸ்தை பெற்று ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகையில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறக்கூடிய அந்த தொழுகையை தொழுது குறைஞ்சபட்சம் மினிமம் 3
மூன்று வசனங்களையும் 3 சூறாக்களையும் 3 முறை ஓதினால் 45 வசனம் கிடைச்சிடும். அந்த நன்மையை பெற்றவர்களாக இந்த பள்ளியில் செல்லக்கூடிய மக்களாக இருந்தால் ஒவ்வொரு நாள் போனா கடைசி என்ன தெரியுமா நடக்கும்? அதை மட்டும் ஓதிட்டு போகக்கூடிய மக்களை மாற மாட்டோம். அதிகமான திக்கர், அதிகமான துவா, நிறைய புராணம் தொடக்கூடிய அந்த பாக்கியம் மட்டும் மக்களுக்கு நாம் நகன்று விடுவோம். அந்த இடத்துக்கு நம்ம செய்வோம், முன்னேறி சென்று விடுவோம். அந்த பாக்கியத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம். இந்த உலக காரியங்கள் என்னதாக இருந்தாலும் அதெல்லாம் தற்காலிகமானது. அது மறுமையை பெற்றுத்தராது, மறுமையினுடைய சொர்க்கத்தை பெற்றுத்தராது, மறுமையினுடைய நரக வேதனையில் நம்மை காத்து விடாது. ஆகையால் அதற்கான முயற்சியை இந்த உலகத்தில் செய்த முயற்சிகளை விட 100 மடங்கு செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தியவனாக உங்களுக்கு எனக்கு இதே நசீஹத் செய்தவனாக எனது ஜும்மாவின் முறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாத்தி ரப்புல் அர்ஷில் கரீம்.